அமானுஷ்ய அழகி. அடைமழை விட்டாலும் தூவானம் விடுவதில்லை என்ற பழமொழியை உண்மையாக்கும் நிகழ்வொன்று அங்கே நடந்து இடியுடன் கூடிய கனமழையைப் போல ஒரு பெரும் மழை பெய்து முடிந்திருந்தது. முற்றிலுமாக நின்றுவிடாமல் முந்தைய மழையின் நீட்சியாகவும் அடுத்த மழைக்கு அறிகுறியாகவும் தூறல்கள் இன்பச் சாரல்களாக விழுந்தன. அந்த சூழல் உடலுக்கு மட்டுமல்லாது உள்ளத்திற்கும் ஆனந்தமளிப்பதாகவே இருந்தது. நெடுஞ்சாலைக்காக வெட்டி அகற்றப்பட்ட பல மரங்களின் வித்துகளாக சில மரங்கள் சாலையின் இருபுறமும் வளர்ந்து அடர்ந்திருந்தன. அந்த மரங்களை சுற்றி இருந்த சிறு சிறு செடிகளும் அந்த வனத்தின் அடர்த்தியை அதிகமாக்கின. பொழிந்திருந்த மழையின் ஈரத்தினால் அந்த மரங்களும் செடிகளும் பச்சை நிறத்தை அதிகமாக்கி பேரழகாக தோன்றியது. அவற்றில் காணப்பட்ட சில பூக்களும் மடலையின் புன்னகையை தோற்கடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்தன. அவை செடியின் மலர் என்ற போதிலும் மடலைகள் தானே. மழை முடிந்து சில இடங்களில் அப்பொழுதே பரவத் தொடங்கியிருந்த சூரிய வெளிச்சம் அளவாக அழகாக இயற்கையின் இடையில்லா ஓவியமாக அந்த காட்சியை செதுக்கியது. அந்த சூழலை அனுபவிக்க தொடங்கியிருந்த சகல ஜீவராசிகளும் தங்களது இன்ப ஒளியை காற்றில் பரப்பின. இயற்கையின் அந்த இன்ப ஒலிகளின் தூதுவர்களாக சில புள்ளினங்கள் அந்த தூறலிலும் இறை தேடிச் சென்றன. இன்ப ஓவியத்தின் தேன்கோடுகளாக அவை தெரிந்தன. இந்த சூழல்களில் மனதை தொலைத்து அதில் நனைந்து கொண்டு தன் பைக்கை ஓட்டிக்கொண்டிருந்தான் அந்த வாலிபன். அவன் உடல் முழுவதும் நனைந்திருந்தது. அதனை கொண்டு அவன் வெகு நேரம் மழையில் நனைந்து கொண்டே வாகனம் ஓட்டுகிறான் என புரிந்தது. அவன் முகத்தில் ஹெல்மெட் அணிந்திருந்ததால் அவனின் முகத்தை காண இயலவில்லை. முகம் முழுவதையும் மறைக்கும் வகை ஹெல்மெட்டையே அவன் அணிந்திருந்தாலும் அந்த கண்ணாடி பகுதி உடைந்திருந்தது. ஆகவே அவனின் பாதி முகத்தை காண முடிந்தது. இளவயது வாலிபனவன். உடைந்த அந்த பகுதி வழியாக பல மழை துளிகள் அவன் முகத்தில் பாய்ந்தன. வண்டியின் வேகத்திற்கு சமமான எதிர்வேகத்தில் மழை துளிகள் அவன் முகத்தில் விழுந்து பல 100 ஆணிகள் அடிக்கும் வேதனையை அளித்தன. சில மழை துளி ஆணிகள் கண்களிலும் அடித்து வேதனையை அளித்தன. இருப்பினும் அனைத்தையும் சமாளித்துக் கொண்டு ஓரளவு வேகத்திலேயே வண்டியை செலுத்தினான் அவன். அப்பொழுது அவன் மொபைல் போன் ஒலிக்க ஒரு கையில் அதனை எடுத்து பார்த்தான். புன்னகையுடன் வாகனத்தை ஒரு மரத்தடியில் நிறுத்தினான். டே ஃப்ராடு, எங்கடா இருக்க என ஒரு பெண்ணின் குரல் கேட்க இவன் கம்பெனி முடிஞ்சு வீட்டுக்கு போறேன்டா என்றான் புன்னகையுடன். மீண்டும் அவள் கிளம்புறேன் போன் பண்ணது, அதுக்கப்புறம் போனே இல்ல என்றாள் புன்னகையுடன். அவனோ விடாமல் நான் கிளம்பி 1/2 மணி நேரம் தாண்டி ஆகுது, மழை வேற பெய்யுது என்றான். அவளோ ஆர்வத்துடன் மழையாடா, நனைஞ்சியா என கேட்டாள். பதிலுக்கு அவன் ஆமாப்பா, நல்லா நனைஞ்சு குளிருது என்றான் விஷமத்துடன். பதிலுக்கு அவள் அதுக்கு என்ன பண்ண என்றாள் எரிச்சலுடன். அந்த குரலில் சிறிது வெட்கமும் தெரிந்தது. அவனோ இறுக்கமா உன்னை கட்டி பிடிச்ச குளிர் தெரியாது என கூறினான். இவள் வெட்க புன்னகை கொண்டாள். அவ்வாறு சிறிது நேரம் பேசிவிட்டு பயணத்தை தொடர எண்ணினான். அப்பொழுது ஒரு எண்ணம் தோன்றியது. மொபைலை எடுத்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கொண்டான். பொதுவாக மழையில் நனைந்தாலோ மழை பெய்த சூழலில் போட்டோ எடுத்தாலோ முகம் பொழிவாக அழகாக தெரியும். ஏனென்றால் சுற்றிலும் உள்ள தூசி, அழுக்கு என அனைத்தையும் மழை நீர் அகற்றிவிடும். ஆகவே ஆர்வமாக சில செல்ஃபிஸ் எடுத்தான். அவற்றை தன் காதலிக்கு அனுப்பி வைத்துவிட்டு பயணத்தை தொடர்ந்தான். சில நிமிடங்களில் சாலையோரத்தில் ஒரு பெண் லிஃப்ட் கேட்பதற்காக சைகை செய்தாள். சிவப்பு நிறத்தில் வெள்ளை நிற கோடுகள் போட்ட சுடிதார் அணிந்திருந்தாள். வெண்ணிறமாக உயரமாக இருந்தாள். நம் நாயகனும் வண்டியை நிறுத்தினான். பாவம், பரிதாபம் என பல காரணங்களை மனது சொன்னாலும் அறிவோ சபலம் என ஒரு வார்த்தையில் நிறுத்தியது.
வண்டி பிரேக் டவுன் ஆச்சு, கொஞ்சம் லிஃப்ட் தரீங்களா என கேட்டாள். அவனும் சரி என கூறினான். இருவரும் பயணத்தை தொடர்ந்தனர். பக்கத்துல இருக்க டவுன்ல இறக்கி விடுங்க என்றாள். இவனும் சரி என தொடர்ந்தான். மனதிற்குள் பல பட்டாம்பூச்சிகள் பறக்க புன்னகை முகத்தில் தெளிய மகிழ்வுடன் வண்டியை ஓட்டிக் கொண்டிருந்தான். இந்நிலையில் அவள் என்னை பார்த்தாள் என்ற கேள்வியும் எழுந்தது. அப்பொழுது அவனின் போன் ஒலித்தது. இவன் பார்க்க இவனின் காதலிதான். அதற்குள் மூக்கு வியர்த்து விட்டதே என எண்ணினான். போனை எடுக்கவில்லை. சில நிமிடங்களில் அவளை இறக்கிவிட வேண்டும், பிறகு போனை எடுக்கலாம் என எண்ணினான். இருப்பினும் தொடர்ந்து போன் வர, ஒரு நிமிடம் என சொல்லிக்கொண்டு போனை எடுத்தான். டேய், வீட்டுக்கு வந்துட்டியா என கேட்டாள். குரலில் பயமும் இருந்தது. இவனோ இல்ல என்றான். சீக்கிரம் போடா, அங்க இருக்காத என்றாள். இவனோ புரியாமல் ஏண்டா என்றான். அந்த போட்டோவை பாரு என்றாள். அவனோ அதனை பார்க்க, தனியாக எடுத்த போட்டோவில் இவன் அருகே சிவப்பு நிறத்தில் வெள்ளை நிற கோடுகள் போட்ட உடையில் ஒரு பெண் உருவம் கோரமாக முகத்தில் பல காயங்களுடன் நின்றிருந்தாள். இவன் நடுக்கத்துடன் பின்னால் பார்க்க யாரும் இல்லை. இவன் சீட்டில் மட்டும் சில இரத்த கரைகள் இருந்தது. பரபரப்பாக வண்டியை கிளம்ப முயல, அவன் முன்னால் கோர முகத்தை காட்டி சிரித்தாள் அந்த அமானுஷ்ய அழகி.